வணக்கம், வணக்கம். அப்புறம் சார் நல்லா இருக்கீங்களா? எஸ் ஆ சார். பழனியப்பன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் மகாவதா ஃபவுண்டேஷன் குழுவிற்கும் இதை நடத்தி சிறப்பாக நடத்தி வரும் ரங்கநாதன் குருஜி அவர்களுக்கும் பழனியப்பன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இதில் பயணித்து வரும் ஆத்மா நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த ஞானத்தையும் தியானத்தையும் போதித்த பிதாமகா பத்திரிஜி அவர்களுக்கும் சொர்ணமலா பத்திரிஜிக்கும் மகாவதார் பாபாஜிக்கும் சதானந்த யோகி அவர்களுக்கும் காசிரெட்டி நாயனாவுக்கும் பிரபஞ்ச சக்தி விஸ்வசக்தி பஞ்சபூதங்களுக்கும் பூர்ணாத்மா சர்வாத்மா அம்சாத்மாக்களுக்கும் என் பெற்றோர்களுக்கும் ஆழ்ந்த வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்றைக்கு வந்து ஒரு அருமையான ஒரு தகவல். இன்னைக்கு என்னன்னா பார்ட் 2 அருணகிரிநாதரை பத்தி நம்ம பேச போறோம். அந்த மாதிரி மகான்கள்லாம் நம்ம வந்து நினைச்சு பார்க்கறதே ஒரு பெரிய சிறப்பு. அதாவது மற்றவங்க எல்லாம் ரொம்ப அப்படி இப்படின்னு எல்லாம் வளர்ந்துட்டு வந்து இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனா ஒரு சாதாரணமா, அதாவது ஒரு சேத்துல வளர்ந்த செந்தாமரைன்னு சொல்லலாம். ஒரு சேருன்னா என்ன, எவ்வளவு அசிங்கமா இருக்குமோ அவ்வளவு அசிங்கமா காலெல்லாம் ஒட்டிக்கும். அத ஒரு செந்தாமரை பூ பூத்தோம்னா நம்ம அருணகிரிநாதரை நம்ம உதாரணமா சொல்லலாங்க. எப்படின்னா அவருடைய வாழ்க்கை அந்த மாதிரி. அப்பா பேரு தெரியாது, அம்மா பேரு தெரியாது, அவரு பேரே தெரியாது. அப்படி இருந்துதான் அவங்க அக்கா வந்து வளர்த்திட்டு வர்றாங்க, முத்தம்மான்னு. அந்த முத்தம்மையாரு அவங்க இருந்தது வந்து பிறந்தது எல்லாமே திருவண்ணாமலையில் தான். அவரு ஐயோ ரொம்ப ரொம்ப செல்லமா வளர்த்திட்டாங்க. ஐயோ ஐயோன்னு, அப்பா அம்மா இல்லாத பிள்ளையாச்சே, செல்லமா வளர்த்தணுமே. அப்புறம் ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்க, அப்பா அம்மா பிள்ளைய அவன் கவனிக்கலையே அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு அவர் இஷ்டத்துக்கு என்ன வேணும்னு செய்வாரு. வருவாரு, போவாரு, சாப்பிடுவாரு, தூங்குவாரு. ஆனா என்ன ஏதுன்னுட்டு இல்ல, அப்படி ஒரு செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து கெட்டு குட்டிச்சவர் ஆயிடுறாரு. செல்லம் கொடுத்தா என்ன ஆகும்? கெட்டு குட்டிச்சவர் ஆகுங்கிறது அருணகிரிநாதனுடைய வாழ்க்கையே ஒரு பெரிய உதாரணம். அப்படின்னா அப்ப எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்னா ஔவையார் சொல்றாருங்க, நாம சொல்ல வேண்டியதே இல்லை. ஔவையார் என்ன சொல்றாருன்னா, செல்லத்தை மனசுல வச்சுக்கணும், பாசத்தை வெளியே காட்டக்கூடாதுங்கிறார். யார் யார் மேல இப்போ நீங்க ஒருத்தர் சொல்லிட்டீங்க, அப்ப யார் யார் மேல எப்படி எப்படி வச்சுக்கணுங்கிறதும் ஒரு பாட்டா ஔவையார் சொல்றாங்க. அந்த பாட்டு வேணாம், அதுல இருக்கிற நம்ம வந்து பொருளை மட்டும் எடுத்துக்கலாமா? நண்பனை அவன் இல்லாத இடத்துல பாராட்டணுமா, அதே குருநாதரை எல்லா இடத்துலயும் பாராட்டணுமா. யார் குருநாதர்னா நமக்கு சொல்லி கொடுத்த பாடங்கள் எதா இருந்தாலும் சரி, நமக்கு சொல்லி கொடுத்த பாடங்களை, நமக்கு சொல்லி தெரியாத பாடத்தை நமக்கு சொல்லி கொடுத்து நம்ம இருளை போக்குற ஒரு குருநாதர். அவரை என்ன பண்ணணும்னா எப்ப எங்க பார்த்தாலும் பாராட்டலாமா. சரி, வீட்டுக்காரிய எங்க பாராட்டும்? கண்டிப்பா பாராட்டுமா இல்லையா? பாராட்டி ஆகணும். அது வந்து எங்கன்னா மெத்தையில பாராட்டணுங்கிறார். அப்போ பிள்ளைகள் மேல பாசம் இருக்கும் இல்லையா, வெளியே காமிக்க கூடாது. அப்ப பையன் கெட்டு போயிடுவான். அதனால மனசுக்குள்ளரே வச்சுக்கோ, சொல்லாதே, ஆனா பாசமாக இருங்கிறார். அப்போ சரி, இதெல்லாம் ஆச்சுங்க. வேலைக்காரனை எப்படி பார்க்கணுங்கிற, வேலை முடிவுல வேலைக்காரனை கடைசியாக பாராட்டுங்கிறார். ஏன்? வேலைக்கு முன்னால பாராட்டினா கூலி ஜாஸ்தி கேட்பான். அதுக்காக தான் சொல்றாரு அவரு. அவ்வளவு அந்த காலத்திலேயே இத்தனை வேலையெல்லாம் இருந்திருக்குது. ஔவையார் காலத்திலேயே வேலைக்காரங்களுக்கு நம்ம பாராட்டினா, அட நம்மளை பாராட்டிட்டாரப்பது யாரும் செய்ய மாட்டாங்க, நம்ம கூலியை சேர்த்து கேட்போம். இன்னைக்கு டெய்லி வந்து 1000 ரூபாய் கொடுத்தாலும் பத்துறதில்ல. சாப்பாடு, டீ எல்லாம் கேட்கறாங்க. போயிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு ஆட்டோ சார்ஜ், பஸ் சார்ஜ் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போறாங்க. அப்படி செய்யறாங்க. அவங்க கிட்ட இன்னும் பாராட்ட என்ன ஆகும்? அடுத்து சார் ஆட்டோ கிடைக்கல, நாங்க கால் டாக்ஸில தான் போகணும்னு வாங்க. என்ன சார், சாப்பாடே இங்க வாங்கிட்டு கட்டிட்டு வந்தது இதாயிடுச்சு, எங்களுக்கு நல்ல ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்வாங்க. அப்படியே மாறி போகும். அதனால அவர் சொல்றது என்னன்னா, வேலையெல்லாம் முடிஞ்சப்போ அப்பா சிறப்பா நீ வேலை செஞ்சப்பா, உன் வீடு போய் சேர்றதுக்கு முன்னால நான் காசு கொடுக்கணும் அப்படின்வாங்க. நல்லா வேலை செஞ்சா அவன் வேலை செஞ்சு அவன் வீடு போய் சேர்றதுக்குள்ளார அவனுக்கு காசு கொடுக்கணும்னு எங்க தாத்தா சொல்லுவார். அப்படி சொல்லணும். அவங்க வயிறு போய் குளுமையா இருக்கணும்டா அவங்க வீட்டுக்கு போனா அப்படின்னு எங்க தாத்தா சொல்லுவார். அது எங்க அப்பாவும் சொல்லுவார். இப்போ நாம என்ன செய்யணும்? அவரை பாராட்டணும் மட்டும் இல்லாம பணமும் கூட நம்ம வேலையெல்லாம் முடிச்சு பிறகு கொடுத்தீங்கன்னா அவங்களும் சந்தோஷமா இருக்கும். நல்ல வேலை, இப்போ டாஸ்மார்க்ல நிறைய க்ளோஸ் பண்ணிட்டான், அதனால கரெக்டா போய் காசு சேர்ந்துடும். அப்போ இதெல்லாம் இன்னைக்கு சொல்றது எல்லாமே இதெல்லாம் சொல்றதுக்கு ஆள் கிடையாது. அது நம்ம சொன்னாலும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாதுங்க. இப்போ நம்ம ஏதோ சொல்றோம் செய்யறோம் அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட்
வந்து கேட்குறாங்க. நம்ம தான் படிக்கத்தான் முடியாத நம்ம கேட்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இவங்களுக்கு எங்க அக்கா கொடுத்த செல்லத்தினால எல்லா வழியிலும் போய் கெட்டு போயிட்டார். எல்லா வழின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி புகை, இது அதுன்னுட்டு, பெண்ணு, சகவாசம், சீட்டு, எது எது கெட்டது இருக்குது, நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே அவருக்கு வந்துருச்சு. அது பூரா போய் கடைசியில உடம்புல நோய் தாங்க வந்துருச்சு. நோய் வந்து அது தாங்க முடியல. அந்த மாதிரி ஆயிடுச்சு. நோய் வந்து தாங்கிடுச்சு. இன்னைக்கு அவரு வந்து ஒரு பொண்ணு கிடைச்சா போதும், இன்னைக்கு ஒரு பொண்ணு வேணும், எப்படியாவது ஒரு பொண்ணு வேணும்னு திருவண்ணாமலை வந்து அந்த அந்த பக்கம் அந்த மாதிரி ஒரு வீட்டை அந்த திருப்பக்கமா போறாரு. இவரை பார்த்த உடனே அந்த மாதிரி இப்போ மகளிர் எல்லாம் என்ன செய்யறாங்க, வீடு வந்து கதவெல்லாம் சாத்திடுறாங்க. ஏன்னா காசு இல்லாதவன் கடவுளானாலும் கதையை சாத்துடின்னுட்டு ஒரு கதை இருக்கலாமே. அதனால அதெல்லாம் கடைசியில அது ஒரு நாள் பூரா அவன் திரிஞ்சு திரிஞ்சு கடைசியில அவருக்கு எந்த வீடும் இல்லை. அப்புறம் பார்த்தா ஒரு வீடு கதவு திறந்துருச்சு. திறந்திருக்குது. ஆஹா, இந்த வீட்டுல கதவு திறந்திருக்குதே, ஏதாவது ஒரு பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு உள்ளோர போறாரு. ஒரு பொண்ணு தலை சீவிட்டு இருக்கிறாங்க. இவர் பின்னால போய் கழுத்தை கட்டி பிடிச்சுக்கிறாரு. பொண்ணு அப்படின்னு பொண்ணு யாராவது நம்மளை கட்டி பிடிக்கிறாங்க. திரும்பி பார்த்தா இவருடைய அக்கா. யாரு? முத்தம்மா. எப்படி இருக்கும் இவருக்கு? ஐயோ, ஐயையோ, ஐயோன்னுட்டு அவர் வந்து கதறிடுறாரு. என்ன வளர்த்த எங்க அக்கா முத்தம்மா, நான் என்ன தாயா நினைச்சு வளர்த்தியே, நான் பையனா நினைச்சேன். நான் எவ்வளவு மோசமாயிட்டேன். இந்த தடத்துல தனத்துல கிடக்கும் வெங்கா சமுத்திரமே, ஐயோ, நான் வந்து கெட்டு போயிட்டேன். நான் இனிமேல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. நான் பண்ணது பாவம் தான். நான் சாகணும். ஒரு ஒரு நிமிஷம் கூட எனக்கு இந்த பூலோகத்தில் இருக்க யோகிதை கிடையாது. எப்படியாப்பட்ட வேலை செஞ்சிட்டேன், தப்பு தப்புன்னுட்டு தலை தெறிக்க வெளியே ஓடி வர்றாரு. வெளியே ஓடி வரும்போது பெரியவர் சொல்றாரு, ஏன்டா இப்படி கெட்டழிஞ்சு போற, இதுக்கு ஒரே வழிடா, நீ முருகான்னு சொல்றா அப்படின்னு. ஐயோ, முருகா வேணாம், ஒன்றும் வேணாம், நான் வந்து எங்கேயா உருந்து சாவரேன்னு சொல்லி வந்து போறாரு. போய் என்ன செய்யறாரு, இவர் என்ன செய்யறாருன்னா நேரா திருவண்ணாமலை கோபுரத்துக்கு போறாரு. கோபுரம் வந்து வல்லாள மகாராஜா கட்டின கோபுரம். மேல மேல போறாரு. சாகணும், போதும்டா போதும், இந்த பாவம் பண்ணது போதும், இது அதிகம், இந்த உடம்பு நமக்கு வேண்டாம், இந்த உயிரும் வேண்டாம், கெட்டு போச்சு, எல்லாமே போச்சு, மனசு கெட்டு போச்சு, உடம்பு கெட்டு போச்சு, நாம எல்லாம் பேரு புகழ் ஒண்ணுமே இல்லை, எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரே சிறந்த வழி என்னன்னா விழப்போ அப்படின்னு சொல்லிட்டு அது திருவண்ணாமலை கோபுரத்து மேல ஏறி விழப்போறாரு. அந்த பெரியவர் என்ன, அந்த நேரத்துல ஒரு இது வருது, ஒரு யோசனை வருது. அந்த பெரியவர் சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. எப்படியும் பாதி கோபுரம் வரையும் வந்துட்டார். விழுத்து அந்த கிராவிடேஷன் பக்கத்தில் சரன்னு கீழே இறங்குது. பாடி பூரா இறங்குது. ஒரு சரி அந்த நேரத்துல ஒரு நினைப்பு வருது. முருகான்னு ஒரு வார்த்தை சொல்லித்தான் பார்ப்போம்ல ஒரு சான்ஸுங்கிறார். இவர் என்ன செய்யறாரு, இவர் கத்திக்கிட்டே முருகான்னு கத்திக்கிட்டே கீழே விடுங்கிறார். முருகன் காப்பாத்துவானா மாட்டானா? அம்மா, நினைச்சு பாருங்க. நீங்க நினைச்சு யாரு சொன்னாலும் அவர் வந்து காப்பாத்துவார் தானே, காப்பாத்துவாரு. நம்ம நினைக்காம கூப்பிட்டாலும் அவரு காப்பாத்துவாரு. யார் கூப்பிடுவான்னு காத்து கிடக்கிறாரு. அவன் மயில் மேல ஏறி வேகமா வருவாரு. எவன் எவனையோ காலை விழுந்துட்டு நாம இருக்கிறோம், முருகான்னு சொல்லி கூப்பிட்டா முருகன் வந்து தடுத்தாட்கொள்வார் இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் முருகான் கூப்பிட்ட உடனே அவர் மயில் மேல வந்து அவரை தடுத்தாட்கொள்றாரு. தடுத்தாட்கொண்டு கையால தாங்குறாரு. தாங்கினா உடனே இன்னைக்கு ஒண்ணுமே புரியல, ஐயோ எனக்கு என்னன்னே புரியலையே, நான் எவ்வளவு பெரிய பாவம் பண்ணியிருக்கேன், எல்லாமும் வந்து என்னை போன்னு சொல்லி விரட்டாங்களே, நான் பாவி, ரொம்ப அநியாயம் பண்ணவன், நான் மோசம் பண்ணவன், என்ன போய் தாங்கினியே, ஐயா முருகா 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 முருகான்னு அருணகிரிநாதர் அப்படின்னு கத்துறாரு. அப்போ அவர் வந்து சொல்றாரு, அருணகிரின்னு பேர் வச்சது யாரு? முருகன் தான். அப்போ அம்மா அப்பா வைக்கலையா? வைக்கல சார். ஏன் சார் நீங்க என்னமோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? அருணகிரின்னு பேர் வச்சது முருகன் தான்னு உங்களுக்கு யார் சார் சொன்னாங்க?
இதை நான் சொன்னா நீங்க இப்படிதான் சார் கேட்பீங்க. நம்ம அருணகிரியாரே சொன்னாரு ஒரு திருப்புகழ்ல. அந்த பாட்டை பூராவும் சொல்லல, ஒரு வரிய மட்டும் சொல்றேன் பாருங்க. அருணகிரிநாதா என்னும் அப்பனே போற்றி அப்படின்னு அவரு அந்த பாட்டை சொல்றாரு. அருணகிரி நாதான்னு என்ன அழைச்சது, என் அப்பனை போற்றி அப்படின்னா பெரிய மடங்கள் அப்படின்னு ஒரு ஊரு. அந்த ஊர்ல அவர் வந்து இவர் பாடின பாட்டு இது. முருகனே சொன்னா அவன் வந்து யோக்கியன் அயோக்கியன் கூட யோக்கியன் ஆயிடுவான், யோக்கியன் ஆகிடுவான். அப்போ அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருந்தாலும் சரிங்க, அது என்ன லிமிட்டேஷன் இருக்குதா? 100 கிராம், 1000 கிராம், 1 கிலோன்னு அது ஒண்ணுமே இல்லை. எல்லாருமே அந்த அயோக்கியனா தீர்ந்து போச்சு. அவன் யோகினா இருந்தாலும் எவ்வளவு பெரிய யோகியன் இருந்தாலும் முருகான்னு சொன்னா நான் வந்து யோகின் ஆகிடுவான். நாமெல்லாம் யாரு இப்போ? நம்மெல்லாம் யோகியர்கள். என்ன நம்ம நிறைய முறை நம்ம முருகா முருகான்னு கூப்பிடுறோம் இல்லையா? அதனால கூப்பிட்டாரா அருணகிரியார், வந்தாரா முருகன், தடுத்தாட் கொண்டாரா? கொண்டாரு. அப்போ அத்தோட விட்டாரா? இல்லையே. நீட்டா நாக்கன் இழுத்து பிடிச்சி நாக்குல நீட்ட சொன்னாரு, நாக்க நீட்டினாரு, வேலாயுதத்துல எழுதினாரு, பிரணவ மந்திரத்தை எழுதினாரு, சொன்னதெல்லாம். அப்போ வந்து அவர் படிச்சது எல்லாமே வராது. எத்தனை பேர் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் படித்தாலும் வராது. 1000 டாக்டர் டிகிரி வாங்கினாலும் பிஹெச்டி வாங்கினாலும் அவர்களுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. யாருக்கு கிடைக்கும்? பக்தியினால் அன்னைக்கு அவனோடு கிடைக்கும். மற்ற அன்பால் அவனுடைய அறிவு கிடைக்கும். தவிர்த்து படிச்சதுனால கிடைக்காது. அதனால அவர்களினாதர் அவர் நாட்டுல வேலாயத்துல எழுதினாரு. அப்புறம் பிரணவ மந்திரத்தை எழுதினார். பிரணவ மந்திரம் முருகன் வந்து சிவனுக்கு சொல்ல, சிவன் வந்து முருகனுக்கு சொல்ல, முருகன் திருப்பியும் அருணகிரிநாதர் சொல்ல, அருணகிரிநாதர் நமக்கெல்லாம் சொல்றாரு. நான் உங்களுக்கு எல்லாம் சொல்றேன். யாருக்கிட்ட சொல்லிடாதீங்க, இது ரகசியம். அந்த மந்திரத்தோட இது வாங்கிட்டாதான் அவங்க எல்லாத்துக்கும் சொல்லணுமா? அதாவது தீட்சை வாங்கினாதான் சொல்லணுமா அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு. தீட்சை எல்லாம் இல்லைங்க, முருகான்னு சொல்லுங்க, சரண பவான்னு சொல்லுங்க, ஓம் சிவாய நமக நமச்சிவாயன்னு சொன்னாலே போதும். அது 5 எழுத்து மந்திரம், பஞ்சாட்சரம். இது 6 எழுத்து மந்திரம், சரவண பவா. ஆகையால நீங்க ஓம் சரவண பவான்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. அருணகிரி பாடுனாரு. யார் சொல்றாரு? முருகன் சொல்றாரு, அருணகிரி பாடு அப்படிங்கிறாரு. அப்போ அருணகிரி சொல்றாரு, நான் என்னத்த பாடுறது, எனக்கு எனக்கு என் பாடே பெரிய பாடாதான் இருக்குது, நான் என்னத்த சாமி பாடுறது, கெட்டதும் கெட்டும் போயிட்டேனே அப்படின்னாரு. முருகன் சொல்றாரு, கவலைப்படாதே, பாடு, நான் அடியெடுத்து கொடுக்குறேன், பாடுன்னு சொல்றாரு. எங்க இது சொல்றதெல்லாம் திருவண்ணாமலை மலை மேல வல்லாள மகாராஜா கோபுரத்து மேல சொல்றாரு. அப்போ அடியெடுத்து கொடுக்குறாரு. அந்த அடிதான் ஃபர்ஸ்ட் திருப்புகழ் பாடினது. திருப்புகழ் எதுடா அப்படின்னா முத்தை திருவத்தி திருநகை அத்திச்சர, அந்த பாட்டு தான். முத்தை திருவத்தி திருநகை, அடா அடா, எப்படி எப்படி பாருங்க, முத்தை தருவத்தி திருநகை, அட காலக்கட்டோட அப்ப வந்ததே. அப்போ நான் இவர் என்ன பண்ணணும், அருணகிரிநாதர் காலக்கட்டோட தான் பாடணும்னு முருகன் ஆசைப்பட்டாரு, நினைச்சிட்டாரு. தாளக்கட்டோட தாளக்கட்டோட பாடணும்னு முருகன் நினைச்சிட்டாரு. இப்ப தாளக்கட்டோட பாடப்பட்ட அதிக தாளக்கட்டோட பாடப்பட்ட வந்து பாட்டு என்னன்னா தமிழ்ல இலக்கியத்திலேயே ஒரே ஒரு நூல். அது எதுவென்றால் திருப்புகழ் தான். மீது எல்லாமே எதுகை முனையோட இருக்கும், ஆனா சந்தம் இருக்காது. ஆனா இதுல சந்தம் அதே மாதிரி காலக்கட்டோட அழகா அவர் வந்து பாடியிருக்கிறாரு. எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்குதான் நம்ம பாட்டு எழுதுறோம், நேரா எழுதுனா வசனம். இன்னைக்கெல்லாம் நம்ம பாட்டு எழுதுறது எப்படின்னா, நேரா எழுதுனா வசனம், மடக்கி மடக்கி எழுதுனா அது பாட்டாயிடுது, கவிதை ஆயிடுது. ஓ முத்தை தருபத்தி இதுதான் அருணகிரியார் பாடிய முதல் பாட்டு. இதுக்கு என்ன பொருள் பார்த்தோன்னா, முத்து போன்ற பல்லு தேவயானை உடையது. அப்போ அழகா பல்லு அழகா வரிசையா முத்து மாதிரி இருக்குதுன்னாரு. முத்தை தரு, முத்தை தருனா எங்க அக்கா பேரு முத்தம்மா. நீ முத்துங்கிற முத்தம்னா என்ன அர்த்தம்? முத்துக்கு கழுத்துல போட்ட முத்து வந்து இல்லாம கழுத்துல போட்டிருக்க முத்தா அப்படின்னு கேட்டா முத்து இல்லடா. முத்துன்னா என்ன தெரியுமா? மோட்சம்.
முத்துன்னா என்னன்னா மோட்சமடா. எப்படி மோட்சம்னா எதனால முத்து? முக்தி மோட்சம்னு சொல்றாங்களே, முத்துன்னா மோட்சமா? முத்துன்னு பேரு. ஏன் முத்துன்னு பேரு? முத்து பக்குவமானா சிப்பியில இருந்து தானே வெளியே வந்துடும். இந்த ஆன்மாவும் பக்குவப்பட்டா உடலே இருந்து நிம்மதியா எல்லாவற்றையும் தோலையும் கழட்டி வச்சுட்டு வெளியே வரும். அதுக்கு தாண்டா விடுவது விழு, படுவது பாடு, கெடுவது கேடு, தொடுவது தோடு. முத்தின்னு பேரு. பாண்டிய நாட்டுல முத்துக்கு சிறப்பானது. ஏன்டா என்னடா அர்த்தம்? நீங்க நினைக்கிறது முத்து இல்லடா, மோட்சம்னு அர்த்தம். பாண்டிய நாடு மோட்சம் கொடுக்கும், சோழ நாடு நாம சோறு உடைத்து தெரியுமா? சோத்துன்னா என்ன? நம்ம அரிசியா? இல்ல சோறுன்னா மோட்சமும். என்ன என்ன சார் புதுசா சொல்றீங்கன்னா? நான் சொல்லலப்பா, திருவாசகத்துல சொல்றாரு பாருங்க. பாதகமே சோறு, பற்றினவா தோல் நோக்கம் அப்படின்னு சொல்றாரு. சண்டீசர் பண்ணணும்னா பாதகத்திற்கு சிவபெருமான் அவருக்கு சோறு கொடுத்தார் அப்படின்னா. அப்போ அப்போ சண்டீசர் இதுக்கு அவர் செய்த சேவைக்காக அவருக்கு சிவபெருமான் என்ன சார் அவருக்கு சோறு கொடுத்தாருன்னா அவருக்கு மோட்சம் கொடுத்தாருன்னு பொருள் இல்லையா? இது எதுல இருக்கு? திருவாசகத்தில் இருக்கு. ஆச்சுங்களா? இப்போ நம்ம சோறா கொடுத்தாரு, மோட்சம் கொடுத்தாரு இல்லைங்களா? பாதகமே சோறுன்னா மோட்சம். சோழ நாட்டுல மோட்சம் தரக்கூடிய 200 திருத்தலங்கள் இருக்குது. அப்போ சோழ நாட்டை பொறுத்த வரையுமே அந்த சோழ பூமியில பாத்தீங்கன்னா 200 திருத்தலங்கள் இருக்கு. அந்த திருத்தலங்கள் எல்லாமே பாடல் பெற்ற ஸ்தலம். அதுல மோட்சம் கொடுக்கக்கூடிய எல்லா இது இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ அதே மாதிரி பாண்டிய நாடு இது முத்து. முத்துன்னா என்ன? முக்தி தரக்கூடியது. முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரை தத்தி தரவன். அது அப்படின்னு என்ன அர்த்தம்? முத்து அதாவது அத்தின யானை. யானைக்கு வளர்த்த வானம்பாடி யாரு? தெய்வ யானை. அத்திக்கிரை தெய்வ யானையின் கணவனே, தலைவனே. யாரு பாடுறது? அப்படிப்பட்ட அப்படி கூப்பிடுற. அப்படி யார் கூப்பிடுறாரு அப்படின்னு சிவபெருமான். அப்ப கும்பிடுவா. யாரை கும்பிடுறாரு? முருகனை கும்பிடுறாரு. கையிலே சக்தி வேலாயுதத்தை ஏந்தினாரு சரவண பெருமாளே அப்படிங்கிறார். முத்து முத்து தரக்கூடியவனே அப்படின்னு சொல்றாருன்னா முத்து தரக்கூடியவனே குருநாதனே அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்டது யார் கூப்பிட்டா? அவங்க அப்பா கூப்பிடுறாரு பிள்ளைய இவ்வாறு. எப்படி மரியாதையா முருகனுக்கு, முருகா வேதத்தின் முன்னே இருக்கக்கூடிய ஓங்கார பொருளை சொன்ன பெருமாளே, பூரா பாட்டு சொல்ல வேண்டிய தேவையில்லை. 3 விஷயம் சொல்றேன் பாருங்க. என்ன இந்த பாட்டுல சொல்றாருன்னா, தெய்வ யானை பத்தி சொல்றாங்க. அவங்க அப்பா யாரப்பா? திருமால். அதாவது அவங்க அப்பா யாரு? முருகனுடைய அப்பா சிவபெருமானை பத்தி சொல்றாரு. அடுத்தது பெருமாளை பத்தி சொல்றாரு. பெருமாள்னா யாரு? ராமாவதாரம் அல்லது கிருஷ்ணாவதாரம்னு கூட சொல்லலாம். அர்ஜுனன் அர்ஜுனன் சொல்லிட்டான். இன்னைக்கு அவன் பேரு என்ன? சாயந்தரத்துக்குள்ளோர சூரியன் மலையறதுக்குள்ளோர சூரியன் மலை அடிவாரத்தில் விழுவதற்குள்ளே ஜகத்தனை நான் கொள்வேன். அப்படி இல்லைன்னா அன்னைக்கு நான் நெருப்புல விழுந்து நான் செத்துருவேன்றான். அப்படி நான் ஜெகரதனை கொல்லப்பட்டேன். அப்படி நான் கொல்லலைன்னா நான் இறந்துடுவேன் அப்படின்னு சொன்ன அர்ஜுனன் சொல்றது இந்த பாட்டு. இந்த இதுல மகாபாரதத்துல கிருஷ்ண பரமாத்மா தேரோற்றாரு. துரோணாச்சாரியார் பார்த்தாரு. அப்போ ஜெகத்ரத்தனை என்ன செய்யறாங்க? இதெல்லாம் எப்ப நடந்ததுன்னா, அவனுடைய அபிமன்யு சக்கரவியூகத்துல மாட்டி அவனை எல்லாம் சேர்ந்து கொண்டுடுறாங்க. அப்ப இதுக்கு அதிகமான பாதப்படுத்த ஜெகத்ரத்தங்க ஜெக 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 ஜெகரதன் அவனை நான் எப்படியாவது நான் கொல்றேன்னு சொல்லி அவரு
அர்ஜுனன் சபதம் போட்டுடுறாரு. சபதம் போட்ட உடனே அதுக்கு தேரோட்டியா இருந்தவர் வந்து கண்ணன், கிருஷ்ண பரமாத்மா, அப்புறம் கடைசியில ஜெகரத்தனை வந்து எங்க வைக்கிறாங்கன்னா, யார் துரோணாச்சாரியார் எத்தனை ஆயிரம் 70,000 சேனைகள், 70,000ன்னா ஒவ்வொன்றுமே எத்தனையோ எத்தனாயிரம் பேர் வைப்பாங்க. அந்த 70,000 ஒரு சேனைக்கு எத்தனைன்னு இருக்காங்க. அத்தனை பேருக்கும் கீழே கடைசியில அவனை வச்சிடுறாங்க. அப்போ இத்தனை பேரையும் தாண்டி தான் அவர் போய் அவனை ஜெயிக்கணும்னா ஆகுறது இல்லைன்னு சொல்லி அவர் அர்ஜுனன் வந்து கிருஷ்ண பரமாத்மாங்க, என்ன கிருஷ்ண பரமாத்மா இப்படி ஆயிடுச்சு, மத்தியானம் 3 மணி ஆகுதுன்றாரு. கிருஷ்ணன் அர்ஜுனா இப்ப என்ன மணிங்கிறாரு. அப்போ அர்ஜுனன் சொல்றான், மணி 3 ஆயிடுச்சு. ஆமா. அப்போ நீ என்ன செய்யற, ஜெகத்தன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாது, என்ன செய்யற. கிருஷ்ணா அதுதான் ஒண்ணுமே புரியல, கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். கையில வந்து சக்கராயுதம் அவர் என்ன செய்யறாரு, தூக்கி வீசுறாரு. சூரியன் மறைஞ்சு போயிடுறாரு. சூரியன் மறைஞ்ச உடனே அன்னைக்கு அமாவாசை ஆயிடுது. சந்திரன் சந்திரன் வந்துடுறான். அப்போ சாயங்காலம் ஆயிடுச்சு. இப்போ எல்லாரும் பார்த்தாங்க, ஆஹா இன்னைக்கு அஸ்தமனம் ஆயிடுச்சு, நம்ம வந்து அர்ஜுன வந்து அக்னியில விழுந்துருவான், சந்தோஷம் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி ஜெயரத்தனே எளியவா அப்போ அப்படின்னு சொல்லி துரியோதனன் தங்கையனோட புருஷன் ஜெயரத்தன்னா யாருன்னா துரியோதனோட தங்கச்சி, ஒரே தங்கச்சி, அவனோட புருஷன். எத்தனை 108 பேருக்கும் அவன் தான். அப்போ வெளியவா, அப்ப அவன் அழகாக வந்துடுறான், இனிமே நம்ம கொல்ல மாட்டாங்கன்னுட்டு. ஆனா அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா எல்லா கூட்டத்துக்கும் நடுவுல அவன் வந்து அழகா அங்க தெரியறான், பிரைட்டா தெரியறான். பகவான் சொல்றாரு, விஷ்ணு பரமாத்மா சொல்றாரு, அர்ஜுனா அம்ப விடு, அந்த அவன் தலை தனியா துண்டாகணும். அந்த தலை போய் எங்க விடுகணும், அவங்க அப்பா அந்த மலையில வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாரு, சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கிறாரு, அவர் கையில போய் விழணும். அது வரையும் அம்பை விட்டுக்கிட்டே இரு, அந்த தவம் செய்யற அந்த கையில விழ வேணும், செய் அப்படிங்கிறாரு. அதே போல ஆச்சு அர்ஜுன். அது என்ன வந்து சில மந்தக மடுவிலே அவர் தவம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல போய் விழணும் அப்படிங்கிறார். ஏன்னா அந்த அவருடைய தலைய சுக்கு அந்த அவனுடைய மகனை கொன்னுட்டாங்கன்னா, அந்த கொன்னுட்டா அந்த தலைய வந்து எங்க விழுதோ அந்த இடம் வந்து யாரா இருந்தாலும் சுக்குனுரா அவங்க தலை உடஞ்சிடும் அப்படிங்கிறது அவர் தந்தை வந்து வரம் வாங்கி இருக்கிறார். அவரோட பையன் யாராவது கொன்னுட்டாங்கன்னா அந்த கொன்னுனவங்களோட இது வந்து இந்த தலை கையில வச்சிருப்பாங்க இல்லையா, நான் தான் கொண்டேன்னுட்டு காமிக்கிறதுக்காக. அப்போ அவங்க கையில விழும்போது 100 சுக்குநூறா அவங்க இதெல்லாம் உடம்ப தலையெல்லாம் வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு வரம் வாங்கியிருக்கிறார். அப்போ இவர் என்ன செய்யறாரு, இந்த தெரிஞ்சது யாருக்கு தெரியும், கிருஷ்ண பரமாத்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ 2 in 1, அதாவது ஒரு கல்லுல 2 மாங்கான்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி இவர் என்ன செய்யறாரு, ஜெகதனை வந்து அம்பால கொண்டு அந்த தலையை எடுத்துட்டு போய் நேரா அவங்க அப்பன் சஞ்சாதனம் பண்ணி இப்படி தண்ணி விட்டுட்டே இருப்பாங்க. டொப்புன்னு அவர் கையில விழும். ஐயோ இது என்னடா நம்ம கையில விழுதா என்னன்னு பார்த்தா அவங்க பையனோட தலை. ஐயோ நம்ம தலை வெடிச்சே போயிடுமான்னு வெடிச்சே போயிடுச்சு. அப்போ என்ன ரெண்டுத்தையுமே அவர் என்ன செய்யறாரு, ஒரே டைம்ல செய்யறாரு. இந்த காரணம் எப்படின்னா, இந்த கண்ணனுக்கு தான் அந்த தெரியும், அந்த கிருஷ்ணனுக்கு தான் தெரியும், இந்த பரந்தாமனுக்கு தான் தெரியும் எந்த இடத்துல என்ன செய்யணும்னுட்டு. அதனால அதையும் இந்த பாட்டுல சொல்றாரு. இதை சொன்னாங்க. முதல் பாட்டுல என்ன சொல்றாரு, பக்தருக்கு வந்து பக்தருக்கு ரதத்தை கடலில் பச்சை புயல் மச்சத்து அப்படின்னுட்டு அந்த பாட்டு வருது. பச்சை புயல் மச்சத்து அப்படி இந்த பாட்டுல யார பத்தி சொல்றாருன்னா, தெய்வயானை பத்தி பாடுறாரு, சிவபெருமனை பத்தி பாடுறாரு, அப்புறம் கிருஷ்ணனை பத்தி பாடுறாரு. யுத்த காலத்தில் மகாபாரத யுத்தத்தில் நடந்த வந்து அந்த சண்டையை பத்தி பாடுறாரு, சூரனை வெற்றி கண்டதை பத்தி பாடுறாரு. அவ்வளவு தாங்க இந்த பாட்டு. வேளா இந்த பாட்டுல இத்தனை சமாச்சாரம் சொல்ற. வேலாயுதத்தை பாடல, மயிலை பத்தி பாடல, சேவலை பத்தி பாடல, அவர் திருவடியை பத்தி பாடல, அவனுடைய தோல் பலத்தை பத்தி பாடல.
இதெல்லாம் விட்டுட்டாரு. அப்புறம் யாரை பத்தி பாடுங்க? முருகன் ஒரு பார்வை பார்த்ததும் முருகன் ஞான பார்வை பார்த்தாரு. அப்போ உட்கார்ந்து 12 வருஷம் தவத்துல உட்கார்ந்துடுறார். இந்த பாட்டு எழுதி முடிச்ச உடனே அவர் என்ன சார் ஞான பார்வை பார்த்த உடனே அவர் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு 12 வருஷம் தவம் செய்கிறார். திருவண்ணாமலையில 12 வருஷம். அது என்னத்து கணக்குங்க 12 வருஷம்? இந்த உடம்புல இருக்கிற அணுக்கள் பூராவும் மொத்தமா மாறி, அதாவது புதுசா அது வந்து ரீசார்ஜ் ஆயிடும். பழசெல்லாம் போய் புதுசு வர்றதுக்கு வந்து ரீசார்ஜ் ஆயிடுது. ரீசார்ஜ் ஆகிறதுக்கு எத்தனை நாள் ஆகுதுன்னா 12 வருஷம் ஆகுது. 12 வருஷம் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரத்த அணுக்கள் எல்லாம் பழைய ரத்த அணுக்கள் எல்லாம் வந்து இதாயிடும், வேஸ்ட் டெத் ஆயிடும். நம்ம புது ரத்த அணுக்கள் எல்லாம் உற்பத்தி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காகத்தான் அப்போ 12 வருடம் தவத்திலே இருந்ததால என்னவோ அவருடைய உடம்புல இருக்கிற கெட்ட இது எல்லாமே பெண் ஆசை, பொன்னாசை, மண்ணாசைன்னு சொல்றாங்களே, அந்த பெண்ணாசை எல்லாம் போயிடுச்சு. அப்போ இந்த பழைய பெண்ணாசை எல்லாம் போயிடுச்சு. பெண்ணாசை போயிடுச்சா, அப்புறம் இது இத்தனை நாள் வந்து இனிமேல் சண்முகம் பார்ப்போம் முருகா அப்படின்னு சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு? 12 வருஷம் முடிஞ்சே போச்சு. இனிமேல் இந்த முகத்தை பார்க்க மாட்டேன், என்னோட சண்முகத்தை தான் பார்ப்பேன்றாரு. அப்புறம் வந்து பிள்ளையார் வந்து காட்சி கொடுக்குறாரு 12 வருஷம் கழிச்சு. சாரி 12 வருஷம் கழிச்சு அவர் பிள்ளையார் வந்து காட்சி கொடுக்குறாரு, கும்பிடுறாரு. யார் கும்பிடுறாங்க? அருணகிரிநாதர் அப்படின்னுட்டு கும்பிடுறாரு. அப்போ விநாயகர் சொல்றாரு, நீ பிள்ளையார் வந்து காட்சி கொடுக்குறாரு, கும்பிடுறாரு, நீ முதல்ல பாட்டுல பாட விட்டதை எல்லாமே பாடு அப்படிங்கிறது. எதை பாடணும்? மயில பாடுப்பா, சேவல பாடுப்பா, முருகனுடைய முற்றிய தோலை பாடுப்பா, சின்னஞ்சிறு திருவடியை பாடுப்பா அப்படிங்கிறார். ஏன் அப்படி? முருகனுக்கு 12 தோல் வலிமையானது. ஏன்னா பகைவனை கொள்வதற்காக. அப்போ 6 தலை இருக்குது, 12 கைகள் இருக்குது. ஆனா ஈவனா 12 காலம் இருக்கணும் இல்லையா? ஆனா முருகனுக்கு திருவடி ஏன் மென்மையானதா இருக்குது? 2 திருவடின்னா, ஏன்னா பக்தன் பிடித்து கொள்வதற்கு அவனுக்கு 2 கை தானே இருக்குது. அப்ப 2 காலை தானே பிடிக்க முடியும். அப்ப எல்லா காலையும் பிடிக்க முடியாது இல்ல. அதனால 12 கைகள் இருக்கும், 6 தலை இருக்கும், ஆனா கால் 2 தான் இருக்கும். அந்த 2 காலை பிடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, பக்தருடைய கைகள் 2 தான் இருக்கு. அதனால திக்கனை பிடித்து நீ எங்க எழுந்து அருள்வதியான்னு சொல்லி அதை வந்து சொல்றாரு. அது எல்லாமே ஒரு ஒரு இதுக்குதான் சொல்றது, கவிநயத்துக்கு தான் சொல்றாங்க. அது வேற ஏதாவது காரணம் இருக்கணும். அப்போ பக்தனுக்கு வந்து 2 கை தானே இருக்கு அப்படின்னு காலை குறிச்சு 2 கால் நின்னாராம். ஒரு கோயிலுக்கு ஒரு காலுக்கு அருள். அதுக்கு பாருங்க, ஒரு காலுக்கு வந்து அருள்னு பேரு, இன்னொரு காலுக்கு ஞானம்னு பேராம். அப்போ அருளும் வேணும், ஞானமும் வேணும் அப்படின்னு. அன்பின் முதிர்ச்சிக்கு வந்து அருள்னு பேரு, அறிவால் முதிர்ச்சாங்க ஞானம்னு பேரு. அன்பு முதிர்ந்தா வந்து தோத்திரம், தோத்திரம் சொன்னா அருள், அறிவு மிகுந்தா சாத்திரம், சாத்திரம் சொன்னால் என்னாகும்? ஞானம். 2 திருவடி அருள் ஞானம். அடுத்தது என்னன்னா, அங்கிருந்து வயலூருக்கு வர்றாரு, வயலூர்ல பாடுறாரு. அப்போ யார் சொன்னா பிள்ளையார் சொல்றாரு, எல்லாத்தையும் வச்சு திருப்புகழ் பாடு. திருப்புகழ்னு பேர் வச்சாலும் வந்து பிள்ளையார் தான். ஆஹா, அப்போ அருணகிரின்னு பேர் வச்சது முருகன். அவர் பாடின பாட்டெல்லாம் ஒரு கோவையா கொண்டு வந்ததுக்கு பேர் என்ன வச்சாரு? திருப்புகழ்னு யார் வச்சாங்க? பிள்ளையார் வச்சிருக்கா, கணேசன் வச்சிருக்கிறாரு. அப்போ வந்து பிள்ளையாரோட வந்து பிள்ளையாருக்கு வந்து செட்டி நாட்டுல பிள்ளையாருக்காகவே மார்கழி மாசத்துல சஷ்டியும் சதய நட்சத்திரமும் சேர்ற அன்னைக்கு பிள்ளையார் நோன்பு வச்சுக்குவாங்க. பிள்ளையார் நோன்பு வச்சு கொண்டாடுவாங்க. பிள்ளையார் நோன்பு வச்சு அவங்களுக்கு பசங்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டமா இருக்குமா. ஏன்னா 21 வகையான பலகாரங்கள் செஞ்சு பிள்ளையாருக்கு படைச்சிட்டு அவங்க வந்து அப்புறம் யார் சாப்பிடுவாங்க? பிள்ளையார சாப்பிடுவாரு, இல்லை நம்ம பிள்ளைகள் தான் சாப்பிடுவாங்க பிள்ளையார் மாதிரி அப்படின்னு சொல்ல. பக்தரை விசித்திரமணி, அதாவது அந்த பாட்டு என்னன்னா, பக்கரை விசித்திரமணி பொற்கல நெய்யிட்ட நடை பச்சியனும் முத்தன்
எனக்கு ஊலம் அப்படின்னு சொல்லுவார். மலர் மலர் தொகை அந்த பாட்டு இருக்குது. அது வந்து என்னன்னா விநாயகர் திருக்கரங்களால் உள்ள நெய்வேத்தியத்தினுடைய இனிமையான என்னென்ன வச்சிருக்காருன்னு சொல்றாரு. முக்கணிகள், அப்பம், அவல், பொரி ஆகியவை இல்லாம சர்க்கரை, பருப்பு, நெய், அப்புறம் உம் உம் இயல், துவரை, அப்புறம் இளநீர், பயிறு, பச்சரிசி பிட்டு, வெள்ளரிப்பழம், கடலை பட்சணம், அப்படி பார்த்தா 21 பட்டணம் இருக்குமா. இந்த மாதிரி அதுல இன்னும் செட்டிநாடுக்கு போனா இன்னும் இருக்கு. வெள்ளை பணியாரம், கருப்பட்டி பணியாரம் அப்படின்ட்டு அதெல்லாம் அது ஒரு பணியாரமே ஒரு 10 வகையான பணியாரம் செய்வாங்க செய்வாங்க. அப்போ அப்போ தந்தமுடைய பெருமாள் பிள்ளையாருக்கு பாடின பாட்டு பாட்டு இது. அப்பா 21 வகை பலகாரம் என்ன வந்து சந்தம் பார்த்தீங்களா, காலக்கட்டோட பாடினாங்க. எல்லா ஊர்லயும் தாண்டி இப்போ அவரு எங்க இருக்கிறாரு, திருச்செந்தூருக்கு வந்துடுறாரு. திருச்செந்தூருக்கு இப்போ வந்துடுறாரு. அம்மா பரமபதம் திருச்செந்தூர், கைலமலை திருச்செந்தூர், முருகா முருகா அப்படின்னு சொல்லி நடனமாடி காட்டினார் நம்ம சாமி. அத்த அத்தனைக்கும் டான்ஸ் ஆடுறாருங்க. பிள்ளையாருக்கு பிள்ளையார் ஆடுவாரா, கம்பீரமாக ஆடுவார். அப்ப சிவபெருமான் ஆடுவாரா, அவர் பொழப்பே ஆடுறப்ப ஆடல் 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 அப்படின்னு வந்து அம்பாள் பராசக்தி காளி மாதா அவங்க வந்து ஆடுவாங்க. அப்போ ஆடித்தான் தருவாங்க. அப்புறம் யார் ஆடுவாங்க, அப்புறம் பார்த்தா மாமா கிருஷ்ணன் பாம்பு மேல தலை மேல ஏறி நடனம் செய்வாரு. எந்த பாம்பை வச்சு புகழ்னா அவர் வந்து காளிங்க நடத்தினு பேரு. 5 தலை பாம்பு மேல நடனம் ஆடுவார். இப்போ காட்சி கிடைக்குது எங்க, இதெல்லாம் காட்சி கிடைக்குது அவருக்கு. அப்போ கிடைச்சது எங்க, திருச்செந்தூர்ல. அப்போ இன்னொரு பாடல் இருக்கு, தண்டையணி அப்படின்னுட்டு அந்த பாட்டு. தண்டையணி வெண்டையர்களி அப்படின்னு சதங்கையும் அப்படி சிலம்புடன் கொஞ்ச நேரே அப்படின்னு பாட்டு இருக்கு. இன்னமும் போகும்னா திருச்செந்தூர்ல இருந்து பழனிக்கு வந்துடுறாரு. இந்த இந்த ஜபமாலை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. யார் கொடுக்குறாங்க, ஜபமாலை தந்த சத்குருநாதர் யாருன்னா அவர் சரவணன் தான், முருகன் தான். திருஆவணன்குடிக்கு போயிடுறாரு, பெருமாளின்னு போய் அங்க போறாரு. அங்க வந்து பாடல் பாடுறாரு. அங்க வந்து பிறகு திருச்செங்கோட்டுக்கு திருப்பி வர்றாரு. நான் இறந்து போறது யாருக்கும், அதாவது அவர் கடைசி அவருக்கு என்ன தோன்றதோ தெரியல, யாருக்கும் தெரியாம நான் உன் திருவடி அடையணும், இதுதான் நான் என்னோட பிரார்த்தனை அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ சுத்தி இருந்து அந்த மாதிரி ஊ கூஹா அப்படின்னு சொல்ல முந்தானத்து பேசுறது சொல்ல கூகான்னு எல்லாம் யாரும் சத்தம் போட்டு கூப்பிட்டு இந்த இதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறாரு. தெய்வ திருமலை செங்கோட்டிலேயே வாழ்வதும் செஞ்சுடனை வைத்து அப்புறம் பாடுறாரு அந்த பாட்டு. மறைவேன் சாரி அப்புறம் மறைவேன் உன்னேன்றாரு. நான் நான் ஐவருக்கு இடம் பெற கால் 2 ஊட்டி அதில் 2 வீடு இந்த வீடு அப்படின்னு சொல்லி அந்த இதெல்லாம் செய்யறாங்க இல்லையா, சாரி அந்த சடங்கெல்லாம் சொல்லுவாரு. 2 கால்னா வந்து 2 கால்னா வலது மூக்குல ஓடுற சூரிய கிளை. கால்னா இங்க காலுன்னு நினைக்காதீங்க, காலுன்னா மூச்சு. அப்போ வலது மூக்குல ஓடுற மூச்சு சூரியகளை, இடது மூக்குல ஓடுற வச்சு சந்திரகளை, நடுவுல மூக்குல ஓடுறது வந்து சுழிமுனை. காலுன்னா காற்று. இந்த இரண்டுக்கும் காத்துல இந்த உடம்பு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த 2லயும் காத்து இல்லைன்னா அடைஞ்சு போனா ஜோலி முடிஞ்சு அப்படின்னுவாங்க. காப்பாத்துன்னு கேட்டா இல்ல, இன்னும் வந்து 10 ஊருக்கெல்லாம் போகணும். அப்போ காப்பாத்துனாலும் கேட்டாரா இல்ல அப்படின்வாங்க. சரி, அப்போ இது அப்புறம் என்ன ஆகுது, இதுதான் இந்த மாதிரி இதாகணும்னுட்டு அவர் வேண்டுகிறாரு. இன்னும் 10 ஊருக்கெல்லாம் போகணும். எல்லா ஊருக்கும் போனார். யாராரு அப்படி போய் ஒரு அற்புதமான, அதாவது திருத்தணி முருகன் வந்து வழித்துணையா வருவான் அப்படிங்கிறாரு. அருணகிரிநாதர் வந்து திருத்தணிக்கும் போயிருக்கிறாரு. அப்ப திருத்தணியில வந்து பாடிட்டு அப்புறம் வர்றாரு. அந்த பாட்டு தான் சினத்தவர் முடிக்கும்ங்கிற பாட்டு.
அந்த பாட்டு சின்னத்தவர் முடிக்கும் அப்படின்னு சொல்லி. அதாவது இந்த பாட்டுல வந்து திருப்புகழ் நெருப்புன்னு தெரியாம சில பேர் என்ன செய்றாங்க, அவரை வந்து கேலி பண்றாங்க. அவர் உருவத்தை இது வந்து நக்கல் பண்றாங்க, நையாண்டி பண்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, திருப்புகழ் வந்து நெருப்புடா, வந்து எரிஞ்சு போய் சாம்பல் ஆயிடுவீங்களா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கேட்கறதெல்லாம் கேலி பண்ணிட்டே இருப்பார். இவர் அந்த பாட்டை இழிச்சு அந்த சின்னத்தவர் முடிக்கும்னுட்டு அந்த பாட்டை பாடி முடிகிறாரு. அந்த 4 பேரும் அப்படியே நின்ன இடத்துல சாம்பல் ஆயிடுறாங்க. அந்த சாம்பல் ஆன உடனே அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம், ஐயோ அவங்க சின்ன பசங்க, விடலை பசங்க, அவங்க தெரியாம வந்து செஞ்சுட்டாங்க, அவங்க மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் வந்து அப்போ நான் காப்பாத்துவேன், நான் எப்படிங்க காப்பாத்துவேன், நான் எரிக்கலைங்க, திருப்புகள் வந்து எரிஞ்சதுன்னா அவர் தான், முருகன் தான் காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு சரிதான்னுட்டு அவர் போயிடுறாரு. அப்புறம் பார்த்தா அவங்க வீட்டுல அப்புறம் வீட்டுல யாராவது திக்குவாய் இருந்ததுன்னா இந்த இந்த பாட்டு பாடினாங்கன்னா அவங்களுக்கு அந்த அதான் சின்னத்தவர் முடிக்கும். அது வந்து காலகட்டத்தோட இருக்குங்க. நிறைய வந்து டகு டகு திமி 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 தின்னுலாம் வரும். அந்த பாட்டை அவங்க பாட பாட அவங்களுக்கு என்ன ஆகுன்னா அந்த வாய் தான் திக்கு வாயெல்லாம் மாறி நல்லா அப்படி பேசுவாங்க. இது வந்து ஸ்பீச் தெரப்பின்னு சொல்லுவாங்க. அப்போ எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் அந்த திக்குவாய் சரியாயிடும் சொல்றாங்க. அப்புறம் திருவண்ணாமலைக்கு வந்துடுறாரு. அங்கே ராஜா பிரபுட தேவ மகாராஜா வந்து விழுந்துடுறாரு, காலில் விழுந்துடுறார். அந்த பிரபுட மகாராஜா வந்து நம்ம அருணகிரிநாதர் காலில் விழுந்துடுறாரு. அருணகிரிநாதர் காலில் விழுந்துட்டு முருகப்பெருமான் கால் பட்டா தலையெழுத்து அழிஞ்சு போயிடுன்னு சொல்றாங்களே அப்படின்னாரு. அது வந்து திருச்செந்தூர் வயல்ல மீன்கள் எல்லாம் பாய்ந்ததுனால் தொழில் அழிஞ்சதுதான். அப்போ அவர் ஒரு கம்பேரிசன் வந்து கவிதை கம்பேரிசன். திருச்செந்தூர் வயல்ல மீன்கள் எல்லாம் பாய்ஞ்சதுனால தொழில் அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறார். என்ன, அதே மாதிரி அவன் கழுத்தில் உள்ள கடப்ப மாலையா பார்த்தா வந்து பெண்கள் வந்து இப்படி போன்ற, அதாவது முருகனை பார்த்துட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த மாதிரி கடப்ப மாலையை போட்டுட்டு இருக்கிறவன் பார்த்து இந்த மாதிரி இவனை திருமணம் நம்ம பண்ணிக்கிட்டா எப்படி நல்லா இருக்கும்னு நினைச்சு அழகுல அழிஞ்சு போயிடுறாங்களாம். அவனை நினைச்சு நினைச்சு அழிஞ்சு போறாங்களாம். அப்போ கடல் கடல் சூரன் கிரஞ்சமலை எல்லாமே வேல் பட்டு அழிஞ்சு போயிடுதான். இப்போ என்னன்னா இதுக்கு என்ன பொருள்னா, திருப்புகழை படியுங்க. என்ன, எல்லாரும் வந்து கண்ணீர் வரும். முருகப்பெருமான் பக்கத்திலே வந்து உங்க மடியில உட்கார்ந்துருவான். பக்கத்துல வர்றது இல்லாம நம்ம மடியிலே உட்கார்ந்துருவார். இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. ஆகியால திருப்புகளை வந்து மறக்காம படிங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருப்புகள் படிச்சீங்கன்னா அதுல நிறைய இருக்கு, நிறைய பாட்டு இருக்கு. அதுல ஊரெல்லாம் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு திருப்புகள் இது இருக்கிறதுனால அதை வந்து போதும். இது கேட்டா என்ன எல்லாருக்குமே 1000 கோடி நமஸ்காரங்கள். கைகூப்பி தண்டனையிட்டு தண்டனிட்டு அனைவரையும் வணங்கி வாழ்த்தி அமைகின்றேன். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். இன்னைக்கு வாய்ப்பு கொடுத்த பழனியப்பன் ஐயா அவர்களுக்கும், மகாவத ஃபவுண்டேஷன் அவர்களுக்கும், ரங்கநாதன் குருஜி அவர்களுக்கும், மற்றும் பயணித்து வரும் ஆத்மநர்கள் அனைவருக்கும், பொறுமையாக கேட்ட எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காணொலியை எல்லோருக்கும் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், மற்றும் வந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இந்த மாதிரி செய்யும்போது என்னன்னா நம்ம கேட்க நினைச்சது சொல்ல நினைச்சது எல்லாமே ஒருத்தர் எல்லாருமே பார்க்க மாட்டாங்க, எல்லாருமே செய்ய மாட்டாங்க. இதுல ஏதாவது ஒரு வந்து கிளிக் ஆகும். இதுல நம்ம சொல்றதுல எத்தனையோ விஷயங்கள் சொல்றோம், எல்லாமே எல்லாருக்கும் வந்து இதாகாது. அதுல ஏதாவது ஒரு பொருள் கரெக்டா ஒருத்தர் கிளிக் ஆகும், அவங்க லைஃப்பை நம்ம சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாம அது வந்து ஒரு நன்றி ரவி ஐயா, வணக்கம். அதே போல அது வந்து அந்த மாதிரி டேர்னிங் பாயிண்ட் இந்த லைஃப்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு வாழ்க்கை ஒரு இந்த மாதிரி இதனால மாறுது அப்படின்னா அதை விட சிறப்பு என்னங்க வேணும்? அந்த டேர்னிங் பாயிண்ட், அந்த சின்ன ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைச்சாவே ரொம்ப பெரிய ஒரு புண்ணியங்க. அதனால யாரும் வந்து மிஸ் பண்ணாம தயவு செஞ்சு எல்லாருமே ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம இது வந்ததுன்னா ஸ்டேட்டஸ்ல போட்டுருங்க. இந்த வெளியே வரக்கூடிய ஸ்டேட்டஸ்ல போட்டீங்கன்னா அங்க ஸ்டேட்டஸ்ல இருக்க எல்லாருமே ஒரு வாட்டி டச் பண்ணா கூட அந்த 10 பேர் 20 பேர் இருப்பாங்க, அது அந்த 10 பேர் லைக்ஸ் வந்துடும். அதனால தயவு பண்ணி வியூவர்ஸ் இதுக்கு வரும் செய்யணும் கேட்டுக்கிறேன்.
நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.